அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதில் இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு ஓதக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ரை ஓதுறவங்க அதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் இருக்க முடியும். பொதுவாக ஜுமாவுடைய தினத்தில் நம்ம எல்லாருமே கூடுதலான அமல்கள் நம்ம செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கோம். ஆனால் இந்த அமலை செய்யும்போது நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கு நன்மைகளை சம்பாதிக்க முடியும். அது மட்டுமல்ல, நன்மைகளுக்கு ஈக்குவலாக நம்ம விரும்பக்கூடிய விஷயங்களையும் நம்ம சம்பாதித்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பணத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? 1000 ரூபாயை தேடினீங்க அப்படின்னா 1,00,000 உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதை ஓதும்போது, ஒரு தடவை ஓதும்போது லட்சக்கணக்கான இல்லை, மில்லியன் கணக்கான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் ஆஃபர் கிடைச்சாலே நம்ம விட மாட்டோம். ஆனால் ஒரு தடவைக்கு மில்லியன் கணக்கான அளவிற்கு ஆஃபர்களை எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்தணும். இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆஃபர் கிடைக்குதுன்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் தாலா இது போல சிறிய ஒரு அமல்களுக்கு பெரிய கூலியை கொடுக்குறான். அந்த அமல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அன்றாடம் நம்ம செய்யக்கூடியவங்களா இருந்தா நம்ம தான் அதிர்ஷ்டசாலி இல்லையா? கண்டிப்பாக இதுதான் பெரிய ஆஃபர். அதுவும் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆஃபர். இதைத்தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினாதான் இந்த உலகம் மறு உலகம் ரெண்டுலேயுமே நம்ம ஜெயிக்க முடியும், ரெண்டுலேயுமே அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும். இப்படி சில விஷயங்கள்ல அல்லாஹ்தாலா நமக்கு நிறைய சலுகைகளையும் ஆஃபர்களையும் நமக்கு கொடுத்துட்ருக்கான். ஆனால் நம்ம எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கவனக்குறைவாக தான் நம்ம இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவை கேட்டிங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இந்த ஒரு அமலை உடனடியாக செஞ்சுருங்க. ஏன்னா இந்த அமலை செய்கிறதுக்கு நமக்கு நிறைய பலனுண்டு. முதல்ல அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதுதான் 4ஆம் கலிமா. அதோடு சேர்த்த சில வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதை நம்ம கவனித்து நம்ம ஓதணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வஹுவ ஹய்யுல் லா யமூத்து பியதிஹில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவை ஒரே ஒரு தடவை ஓதுறதுக்கு மில்லியன் கணக்கான நன்மை அல்லாஹ் நமக்கு தர்றான். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக இந்த கலிமாவை மற்ற நாட்களில் நம்ம ஓதனாலுமே நமக்கு 4 பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த கலிமாவை 100 தடவை ஓதனா 10 அடிமைகளை உரிமையை விட்ட நன்மை கிடைக்கும். இன்னும் 100 சிறந்த நன்மைகள் எழுதப்படும். 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் காலை முதல் இரவு வரைக்கும், இரவுலேருந்து காலை வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு அரணாகவும் இது செயல்படுது. கண்டிப்பாக இந்த ஒரு கலிமாவை ஓதுறதின் காரணமாக ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இப்போது மறுமைக்கான நன்மைகளை பார்த்துட்டோம். இவ்வுலகத்தில் என்ன நன்மைகள் கிடைக்குது தெரியுமா? இந்த கலிமாவை நம்ம எழுதி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது வீட்டு முகப்பில் மாட்டினாலும் சரி, பரக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது மட்டுமல்ல, கடை தெருவுகளில் போய் ஆண்கள் இதை ஒரு தடவை ஓதுனாங்க அப்படின்னா 10 லட்சம் நன்மையை அல்லாஹ் உடனடியாக எழுதுறான். அவங்களுக்கு அந்த கடை ஸ்தாபனங்களில், வேலைகளில், வியாபாரத்தில் பரக்கத்தையும் தர்றான். இது பரக்கத்தான கலிமான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இது துவாக்கள் கபூலாகக்கூடிய ஒரு கலிமாவும் கூட. ஏன்னா இந்த கலிமாவில் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற உயர்ந்த ஒரு திக்ரும் இருக்குது. இன்னும் அவனே அரசன், அவனே புகழுக்குரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தையும் இருக்குது. இன்னும் அனைத்தையுமே அல்லாஹ்வின் பக்கம் திருப்பக்கூடிய, பொறுப்பு சாட்டக்கூடிய வார்த்தையும் இருக்குது. அதுதான் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வார்த்தையை நீங்கள் எந்த நேரத்துலையும் சொல்லுங்கள், உங்களுக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஏன்னா சமீப காலமாக இந்த வார்த்தையை நான் ரொம்ப அதிகமாக நான் யூஸ் பண்ணுறேன். உடனே எனக்கு மன நிம்மதியை அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு பிரச்சனையா? வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்ததா? வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சொல்லி பாருங்க, ராகத்தாக இருக்கும் மனசு. அந்த இடத்துல அடுத்தடுத்து இன்னும் அல்லாஹ் இடத்துல கேட்கலான்னு இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுக்கும். ஆனால் இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து ஓதணும். அவன்தான் எல்லா பொருளின் மீதும் சக்தி பெற்றவன். ரப்பே, எனக்கு இந்த விஷயத்தில் மாற்றத்தை கொடு இப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. எல்லாமே நீங்கள் அடைய முடியும்.
குடும்பத்தில் நிம்மதியை பெருக்க முடியும். வீடு காரு வசதின்னு நீங்கள் பார்க்க முடியும். பணம் நகை அப்படின்னு பார்க்க முடியும். ஆரோக்கிய சந்தோஷம் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு களிமா இரு உலகிலும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசுன்னு தான் நான் சொல்வேன். அவ்வளோ நன்மை இருக்குது, அவ்வளோ சிறப்பு இருக்குது. கண்டிப்பாக இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் ஜுமா முடிச்சுட்டு நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கண்டிப்பாக துவா செய்யுங்க. இந்த களிமாவின் பரக்கத் கொண்டு அல்லாஹாலா உங்களுடைய துவாவை கபூலாக்கி தருவான். கண்டிப்பாக உங்களோட துவாவில் மற்றவங்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக கொஞ்சம் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்வேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருடைய துவாவையும் அல்லாஹாலா கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. மேலும் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும், அல்லது சில சலவாத்துக்கள் ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய சலவாத்துக்களை நாங்கள் படிக்கணும், அதனுடைய அர்த்தத்தோடு படிக்கணும், அதனுடைய சிறப்புகளோடு நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை நீங்கள் உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் 52 செலவாத்துக்கள் இருக்குது. எல்லாமே வேறு வேறு செலவாத்துக்கள், சிறந்த செலவாத்துக்கள். ஒவ்வொன்றுக்கும் நிறைய பலனுண்டு. எந்தெந்த தேவைகளுக்கு இந்த செலவாத்தை ஓதலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம அதில் போட்டிருக்கோம் ரொம்ப தெளிவாக. அதனால் இந்த கிதாப் உங்களுக்கு செலவாத்துக்காகவும் பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சிறந்த நாட்களில் ஓத வேண்டிய 10 சூறா. எனக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னா இந்த கிதாப் கையில் இருந்தால் நீங்கள் 10 சூறாவை தமிழ்லையே ஓதி முடிச்சுக்க முடியும். அதாவது சின்ன சூறாக்கள் இல்லை, சிறந்த 10 பெரிய சூறாக்கள். யாசின், வாக்கியா, அர் ரஹ்மான், முசம்மில், இந்த மாதிரி சூரா கஹஃப் கூட இருக்குது. இந்த ஜுமாவுடைய நாளில் அரபி ஓத தெரியாதவங்க கஹஃப் சூறாவை இந்த கிதாபை வச்சு நீங்கள் ஓதிக்கலாம். அதனால் இந்த கிதாப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு கிதாப் தான். இந்த கிதாபை உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.